ஃபர்ஸ்ட் ஆஃப் கேட்ட உடனே நான் முடிவு பண்ணிட்டேன், இந்த படம் கண்டிப்பாக நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணிட்டேன். ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னால், ஒரு ஜெனியூனான நேரேஷன் அண்ட் ஒரு ஜெனியூனான ஒரு ஒரு அட்டம், ஒரு டிஃபரன்ஸ் ஃபீல் ஆச்சு, ஒரு இன்ஸ்டிங்க்ட் சொல்லிச்சு, இந்த டைரக்டர் சூப்பர் டைரக்டரா, நீ இதை மிஸ் பண்ணிடாத இந்த படத்தை அப்படின்னு அந்த இது சொல்லிச்சு. அண்ட் ஒன் மோர் திங், இது யாரோட, நம்ம ஜிஆர் விக்ரம் சாரோட. டெஃபினட்டாக இவ்வளோ பவர் பேக்டு பர்ஃபார்மரோட நம்ம சுராஜ் சார் நேஷனல் அவார்டு இருந்தார், 2 பேருமே நேஷனல் அவார்டு இருந்தார், இவங்க 2 பேரும் நடுவில் நான் மாட்டிக்கிட்டேன். அந்த மாதிரி ஒரு ஒரு சேலஞ்சிங் பர்ஃபார்மன்ஸ் வரக்கூடிய ஒரு சீக்வன்சஸ் எல்லாம் நிறையா இருந்ததுனால அதை நான் ஒத்துக்கிட்டு அப்போ இந்த டைரக்டர், இப்போ ப்ரொடியூசரை பற்றி சொன்ன மாதிரி இந்த டைரக்டரை பற்றி படத்தை பற்றி சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சீக்வன்ஸை நான் கரெக்டாக சொல்லிட்டேன்னா போதும், இந்த படம் எவ்வளோ லவ்வோடு மேக் பண்ணப்பட்டது. எல்லாருமே படத்தை லவ் பண்ணி தான் எடுக்கிறோம், இருந்தாலும் அந்த படம் எவ்வளோ நல்லா லவ்வோடு எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இம்பார்ட்டன்ட் சீக்வன்ஸ் இந்த படத்தில் இருக்குது. அந்த சீக்வன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16 மினிட்ஸ் ஒரு சிங்கிள் ஷாட். இந்த சிங்கிள் ஷாட்டை அச்சீவ் பண்ணணும்னு ஒரு டைரக்டர் போராடுறாரு.